பல துண்டுகளாக வெட்டினாலும் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம். அதே மாதிரி கூடு கட்டி வாழக்கூடிய ஒரே ஒரு பாம்பு வகையா. இது மாதிரியான பொதுவான விஷயங்கள் பற்றியுமே நமக்கும் தெரியாது. அந்த வகையில கூடு கட்டி வாழக்கூடிய ஒரே ஒரு பாம்பினமாக இருக்கிறது ராஜநாகங்கள். என்னதான் வெட்டினாலுமே உயிருடன் இருக்கக்கூடிய உயிரினமாக இருக்கிறது மண்புழுக்கள். இந்த உலகத்துல எத்தனை வகையான கொசுக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 48 வகையான கொசுக்கள் இருக்குதா. அதே மாதிரி தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு சொட்டு கூட தண்ணீரை அருந்தாத உயிரினம் ஒன்று இருக்கு அப்படின்னு பார்த்தா அது கங்காரு எலியாக இருக்குது. யானைகளுக்கு நுகரும் நரம்புகள் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய வாய்ப்பகுதியில தான் யானைகளுக்கான நுகரும் நரம்புகள் இருக்குமா. அதே மாதிரி மரத்துல பின்பக்கத்தால ஏறக்கூடிய ஒரு விலங்காக இருக்கிற விலங்கு கரடியாம். நீர் யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது ஆப்பிரிக்கா. அதே மாதிரி அதிக மொழிகள் பேசப்படக்கூடிய நாடாக இருக்கிறது இந்தியா. பூனைகளுக்காக மட்டுமே கோவில் இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது எகிப்து. அதே மாதிரி தனக்கு கிடைத்த உணவை எப்போதுமே கழுவி சுத்தம் செய்த பிறகுதான் சாப்பிடுமா. அப்படி ஒரு உயிரினம் அப்படின்னு பார்க்கும்போது ரங்கூன் வகை உயிரினம் தான் தனக்கு கிடைத்த உணவை எப்போதுமே கழுவி சுத்தம் செய்துட்டு சாப்பிடுது. புலிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது ஆசிய நாடுகளாக இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய கண்களுக்குள்ளே காதுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு விலங்காக இருக்கிறது பாம்புகள். தவளைகளுக்கு ஒளியை உணரக்கூடிய சக்தி எந்த உறுப்புல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்கள்ல தான் தவளைகளுக்கான ஒளியை உணரக்கூடிய சக்தி இருக்குதாம்.